நிர்வாக காரணங்களுக்காக பஞ்சாப் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கான அனைத்து விடுமுறைகளையும் உடனடியாக ரத்து செய்யப்படுவதாக பஞ்சாப் காவல்துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிக்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க ரமேஷ்குமார். பஞ்சாப் காவல்துறையில் அனைத்து அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கான விடுமுறை உடனடியாக ரத்து செய்யப்படுவதாக பஞ்சாப் காவல்துறை அறிவித்திருக்கிறது. சார், என்னோட ரெசிக்னேஷன். ரெசிக்னேஷனா? எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். இது தொடர்பான உத்தரவை பஞ்சாப் மாநில காவல்துறை டிஜிபி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எந்த ஒரு மருத்துவ அவசர நிலையையும் கையாள 24 மணி நேரமும் தயாராக இருக்குமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏதேனும் விடுமுறை அளிக்கப்படுவதாக இருந்தால் மிக மிக அபூர்வமான அசாதாரணமான சூழ்நிலைகளில் உயர் அதிகாரிகளின் உரிய அனுமதிக்கு பிறகுதான் விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என்கிற உத்தரவும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர பஞ்சாபை பொறுத்தவரை பாகிஸ்தானோடு சுமார் 534 கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து இரு நாடுகளிடையே பதற்றம் நீடிப்பதால் இந்த பாகிஸ்தான் எல்லையோரம் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாவட்டங்களில் கண்காணிப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பத்தான்கோட், ஃபெரோஸ்பூர், குர்தாஸ்பூர், அமிர்தசரஸ் உள்ளிட்ட மாவட்டங்கள் பாகிஸ்தானோடு எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாவட்டங்களாக இருக்கிறது. அங்கு பாதுகாப்பு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதோடு அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளும் காலவரையின்றி விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர பஞ்சாபில் அனைத்து தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அனைத்து பொது நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று உள்துறை அமைச்சர் இந்த எல்லையோர மாநிலங்களோடு ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தினார். அந்த கூட்டத்தை தொடர்ந்துதான் இத்தகைய முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஏனென்றால் பஞ்சாப் என்பது பாகிஸ்தான் எல்லையில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலங்களில் மிக முதன்மையாக மாநிலமாக இருப்பதால் எத்தகைய சவால்களோ அல்லது பிரச்சனைகளோ வந்தால் அதனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பதை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகளும் இந்த உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. பொதுவாக ஒரு சண்டை என்று வந்தாலோ, போர் பிரச்சனை என்று வந்தாலோ, அல்லது பாகிஸ்தான் ராணுவத்தோடு மோதல் என்று வந்தாலோ இந்திய ராணுவத்தோடு இணைந்து செயல்படுவதை பஞ்சாப் காவல்துறையும் எப்போதும் வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். அதன் தொடர்ச்சியாகவே இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் பஞ்சாப் காவல்துறையை சேர்ந்தவர்கள் எத்தகைய சூழலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதை உறுதி செய்வதற்காகவே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.